அன்புள்ள கடகராசி அன்பர்களே வணக்கம். சூரிய பேச்சு பலன்களை நாம் பார்க்க போகிறோம். கடக ராசினருக்கு 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு உரியவர் சூரிய பகவான். அவர் 5ஆம் இடம் செல்கிறார். பணம் வகையில் எச்சரிக்கை தேவை. கடன் வாங்குதல் கூடாது, கொடுத்தல் கூடாது, பிறருக்கு ஜாமீன் தரக்கூடாது. சில பாதிப்புகள் உண்டாகும். குடும்பத்தை பொறுத்தவரை தங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு செல்வதால் வீட்டில் கணவன் மனைவி உறவில் சிறு சச்சரவுகள் வரலாம். கவனம் தேவை. திட்டமிட்டு எந்த ஒரு காரியத்தையும் செயலாற்ற வேண்டும். தந்தைக்கும் மகனுக்கும் பகை உருவாகலாம். கவனம் தேவை. தந்தையாருடன் அனாவசியமாக வாக்குவாதங்கள் செய்தல் கூடாது. பாக பிரிவினையில் சுமூகமான உறவு ஏற்படுவது கடினம். உத்தியோகத்தை பொறுத்தவரை தங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் தடங்கலாகலாம். பதவி உயர்வுகள் மறுக்கப்படலாம். இட மாற்றங்கள் தாமதமாக கிடைக்கலாம். மற்றவர்கள் வேலையையும் தாங்கள் சேர்த்து செய்து அதன் மூலமாக உடலில் அசதி சோர்வு வந்து விலகும். தொழில் துறையை பொறுத்தவரை சூரியன் சம்பந்தப்பட்ட தொழில், மெடிக்கல் பிஸ்னஸ், கெமிக்கல் பிஸ்னஸ், நகை தொழில் ஈடுபட்டோருக்கு கவனமாக இருத்தல் வேண்டும். அதிக முதலீடுகள் கூடாது. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் உள்ளவர்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். பெரும்பாலும் வியாபாரம் கையை கரிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். தொழில் துறையில் அரும்பாடுபட வேண்டி இருக்கும். அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு கட்சியில் தங்களுடைய ஆலோசனைகள் ஏற்கப்பட மாட்டாது. தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் தடங்கலாகலாம். நோயாளிகளுக்கு கவனமாக இருத்தல் வேண்டும். சூரியன் தான் கண் சம்பந்தப்பட்ட கிரகம், இதயம் சம்பந்தப்பட்ட கிரகம் என்பதால் இதய நோயாளிகள் கவனமாக இருத்தல் வேண்டும். காலை எழுந்தவுடன் சூரிய நமஸ்காரம் செய்தல் வேண்டும். கோயிலுக்கு சென்றால் நவ கிரகத்தில் உள்ள சூரிய பகவானையும் சிவபெருமானையும் வணங்குதல் வேண்டும். அக்னி கிரகம் ஏற்கனவே உள்ள அக்னி கிரகம் செவ்வாயுடன் சேர்ந்திருப்பதால் குடும்பத்தில் கணவருடன் பேசும்போதோ பெரியோர்களுடன் பேசும்போதோ சற்று கவனமாக பேச வேண்டும். பேச்சில் அனல் பறக்கும். உஷ்ண வியாதிகள் சிலருக்கு வரலாம். உடலில் சூடு இருப்பதால் உஷ்ண வியாதிகள் வரலாம். கண் எரிச்சல், வயிறு எரிச்சல் போன்றவை வரலாம். ஆக உடல் நலனில் கவனம் தங்களுக்கு தேவை. ஓம் பாஸ்கராய வித்மகே மகத் விதிகராய தீமகி தன்னோ ஆதித்ய பிரசோதயாத் என்ற மந்திரத்தை 16 முறை சொல்லுங்கள். ஆக அன்பர்கள், தொழில்துறை அன்பர்கள், உத்தியோகத்துறை அன்பர்கள், அரசியல் துறை அன்பர்கள் அனைவரும் கவனமாக இருக்க அறிவுரை தரப்படுகிறது. மற்றபடி இறை வழிபாட்டின் மூலம் மன அமைதி காணுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.